ரேஷனில் போட்ட கோதுமையை கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்து அந்த மாவில் செஞ்ச பூரி தாங்க இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக வரும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்பு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு சேர்த்துக்கோங்க, கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லா கட் பண்ண பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, ஓமம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு மாவு இது எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ரேஷன் கோதுமை மாவு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி ரொம்ப இழுக்காது. அதுவும் போக ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால இந்த பூரி நல்லா உப்பி டேஸ்ட்டாகவும் வருங்க. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி பிக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். பூரி நம்ம திரட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் மொத்தமாக திரட்டிக்கோங்க. ரொம்ப சன்னமாக திரட்டினீங்கன்னா பூரி உப்பி வராதுங்க. கொஞ்சம் மொத்தமாக திரட்டி எல்லா பூரியையும் நல்லா திரட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் போட்டு, ஆயில் வந்து நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். நல்லா இந்த மாதிரி ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பூரியை போட்டு நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தோன்னா கிறிஸ்பியான சூப்பரான பூரி வந்து தயாராகிருங்க. இது யாருமே ரேஷன் கோதுமை மாவில் செஞ்ச பூரின்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம மாவை வந்து டைட்டாக பிசையணும், ரொம்ப லூஸாக பிசையாதீங்க. ரேஷன் கோதுமை மாவு வந்து தண்ணியே இழுக்காது. இதுதாங்க முக்கியமான டிப்பு. கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால பூரி நல்லா உப்பலாகவும் நல்லா சாஃப்டாகவும் வருங்க. நீங்களும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.